வணக்கம் நேயர்களே, செல்வ மகள் சேமிப்பு திட்டம் பற்றிய ஒரு சிறப்பு நேரலைக்கு உங்களை வரவேற்கிறோம். வழக்கமாவே கடிதங்கள் அப்படின்னாலே அது தற்போது மறந்து போன நிலையில், தபால் நிலையங்கள் எல்லாம் மறக்கடிக்கப்பட்ட நிலையில் சமீப காலமா பார்த்தோம் அப்படின்னா தபால் நிலையங்களுக்கு கூட்டம் கூட்டமாக மக்கள் குடும்பம் குடும்பமாக போயிட்டு வராத ஒரு செய்தியை நாம பார்க்க முடியுது, கேட்க முடியுது. அதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் செல்வ மகள் சேமிப்பு கணக்கு என்ற ஒரு புதிய ஒரு திட்டத்தை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. அந்த திட்டம் பற்றிய தந்தி நேயர்களுடைய கேள்விகளுக்கு இங்கு பதிலளிப்பதற்காக இங்கு அரங்கத்திற்கு வந்திருக்கிறார் சென்னை மண்டலத்தினுடைய போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல் திரு மெர்வின் அலெக்சாண்டர் அவர்கள். வணக்கம் சார். நேயர்கள் எல்லாமே தொடர்ந்து தந்தி நேயர்கள் எல்லாம் உங்களுக்காக நிறைய கேள்வி கணக்குகளோட காத்திருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியில முக்கியமா இந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டம், சுகன்யா சுமிருதி கணக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திட்டத்தை பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா. அதாவது இது பெண் குழந்தைகளுக்கான ஒரு திட்டம். பெண் குழந்தைகள்னா 10 வயசுக்கு உட்பட்ட பெண் குழந்தைகளுக்கு மாத்திரமே இந்த ஸ்கீம்ல ஜாயின் பண்ண முடியும். இது பாரத பிரதமரோட ஒரு ஸ்கீம் இருக்குது. அதாவது பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோன்னு ஒரு ரீசெண்டா லான்ச் பண்ணிருக்காங்க. அதாவது பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளை படிக்க வைப்போம். அதுல ஒரு பாகமாக தான் இந்த ஸ்கீம் தொடங்கியிருக்காங்க. இது இப்போ போஸ்ட் ஆபீஸ்ல இருக்கிற சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ்ல ஒன் ஆஃப் த ரொம்ப நல்ல ஸ்கீம். ஏன்னா இதுல முக்கியமா இதோட இன்ட்ரெஸ்ட் பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 9.1% இதுக்கு வட்டி கிடைக்குது உங்களுக்கு. இதுல ஒரு வருஷத்துக்கு 1.5 லட்சம் வரை டெபாசிட் பண்ணிக்கலாம். அதாவது குழந்தைகளுக்காக யார் டெபாசிட் பண்ணுவாங்க, அவங்களோட பேரண்ட்ஸ் இல்ல கார்டியன் யாராவது டெபாசிட் பண்ணுவாங்க. அந்த ஒவ்வொரு வருஷமும் 1.5 lakhs மேக்சிமம். அது 14 வருஷம் டெபாசிட் பண்ணிக்கலாம். 14 வருஷம் டெபாசிட் பண்ண அப்புறம் ஜாயின் பண்ண டேட்ல இருந்து 21 வருஷத்துக்கு அப்புறம் இந்த இது ஃபுல் மெச்சூரிட்டி ஆகுது. கண்டிப்பாக நம்ம தொடர்ந்து இந்த திட்டம் பத்தி பேச போறோம். தற்போது கேரளாவிலிருந்து முருகேஸ்வரி நம்மோடு இணைஞ்சிருக்கிறாங்க. முருகேஸ்வரி, உங்களுடைய கேள்வி என்ன கேளுங்க. வணக்கம் சார். குட் ஈவினிங். குட் ஈவினிங். வணக்கம் சார். இப்ப என் மகளுக்கு 10 வயசு பிறந்திருக்கு சார். சொல்லுங்க. ஹலோ. சொல்லுங்க. என் மகளுக்கு இப்ப 10 வயசு ஆகுது சார். சரிங்க. பையனுக்கு 12 வயசு ஆகுது சார். இங்க கேரளால நாங்க அயனிங் கடை தான் வச்சிருக்கோம். சரிங்க. இப்ப அதுக்கு பாப்பாவுக்கு எப்படி சேமிக்கலாம் சார்? 11 வருஷத்துக்குள்ள எப்படி 21 வயசு மேரேஜ் பண்ணப்ப 11 வருஷத்துக்குள்ள எப்படி செய்யலாம்னு கேக்குறோம் சார். ஓகே, நல்ல கேள்வி. அதாவது நீங்க அடுத்த இருக்கிற போஸ்ட் ஆபீஸ்ல போங்க. முதல்ல இந்த அக்கௌண்ட் தொடங்குறதுக்கு 1000 ரூபாய் போதும். 1000 ரூபாய் போட்டு இந்த அக்கௌண்ட தொடங்கலாம். அக்கௌண்ட தொடங்குறதுக்கு பாப்பாவோட ஒரு பர்த் சர்டிபிகேட் வேணும், அப்புறம் பாப்பாவோட ஒரு போட்டோ, அப்புறம் தொடங்குறவங்க உங்களோட கணவரோட ஒரு ஐடி ப்ரூஃப் கொண்டு போகணும். ஒரு ஓட்டர்ஸ் ஐடி கார்டோ இல்ல ஒரு பேன் கார்டு இல்ல ஏதாவது ஒரு கார்டு கொண்டு போங்க. 1000 ரூபாய் கொடுத்துட்டு நீங்க அதை ஜாயின் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு வருஷம் மேக்சிமம் 1.5 லட்சம் மாத்திரமே இதுல டெபாசிட் பண்ண முடியும். இது இந்த குழந்தைக்கு 14 வருஷம் போடலாம். அந்த குழந்தைக்கு அதாவது கல்யாணம் 18 வயசுக்கு அப்புறம் கல்யாணம் முடிஞ்ச அப்புறம் உங்களுக்கு அந்த அக்கௌண்ட க்ளோஸ் பண்ணனா க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதனால இது ரொம்ப வசதியான திட்டம். ஏன்னா இது அந்த கல்யாணத்துக்கு அவசியம் உள்ள இது பணம் கூட அதுல இருந்து எடுத்துக்கலாம். அதாவது 18 வயசு குழந்தைக்கு ஆகும்போது கல்யாணத்திற்காகவோ இல்லைன்னா படிப்பிற்காகவோ அதுல 50% அமௌண்ட் வித்ட்ரா பண்ணிக்கலாம். அப்புறம் கல்யாணம் முடிஞ்ச அப்புறம் ஃபுல் அமௌண்ட நீங்க க்ளோஸ் பண்ணா க்ளோஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக தொடர்ந்து பேசலாம் சார். இப்ப சென்னையில இருந்து லட்சுமி அப்படிங்கிற நேயர் இணைஞ்சிருக்கிறாங்க. லட்சுமி, உங்களுடைய கேள்வி என்ன கேளுங்க. லட்சுமி, உங்களுடைய கேள்வி என்ன கேளுங்க. ஹலோ. சொல்லுங்க. 1000 ரூபீஸ் கட்டியிருக்கோம் நாங்க. சரிங்க. 1000 ரூபாய் கட்டியிருக்கோம். இப்ப மாசம் 1000 ரூபாய் கட்டணும்ன்றீங்க, வருஷத்துக்கு 1.5 லட்சம் கட்டணும்ன்றீங்க. இப்ப 1000 ரூபாய் கட்டினா 12,000 அந்த கணக்கு தானே வரும். இப்போ எப்படி இது பண்றது எங்களுக்கு சரியா தெரியல. ஓகே. அதாவது நான் சொன்னது என்னன்னா மேக்சிமம் 1.5 லட்சம் கட்டிக்கலாங்க. நீங்க 1000 ரூபாய் கட்டினா கூட ஓகே. அது ஏதோ லிமிட் ஒன்றும் கிடையாது. நீங்க இவ்வளவுதான் மினிமம் கட்டணும் கிடையாதுங்க. 1000 ரூபாய் நீங்க தொடக்கும் போது 1000 ரூபாய் கட்டிக்கலாம். அதுக்கப்புறம் 100 ரூபாய்க்கு மல்டிபிள்ஸா எப்ப வேணாலும் கட்டிக்கலாம். நீங்க எவ்வளவு அமௌண்ட் கட்டுறீங்களோ அந்த அமௌண்ட்டுக்குள்ள மெச்சூரிட்டி கிடைக்கும். அதாவது 1.5 லட்சம் நீங்க ஒவ்வொரு வருஷமும் கட்டினீங்கன்னா அது ஃபுல் மெச்சூரிட்டியா 14 வருஷம் கட்டின அப்புறம் ஃபுல் மெச்சூரிட்டியா உங்களுக்கு கிட்டத்தட்ட 79 லட்சம் ரூபாய் கிடைக்கும். நீங்க அதே மாதிரி ஒவ்வொரு மாசமும் 1000 ரூபாய் போட்டு வந்தீங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கு அது ஃபுல் மெச்சூரிட்டி ஆகும்போது கிட்டத்தட்ட 6,07,000 ரூபாய் கிடைக்கும்.
அதான் நீங்க அதனால ஒரு இது எப்ப உங்களுக்கு கையில காசு இருக்குதோ அப்ப நீங்க போட்டுக்கலாம். இவ்வளவுதான் போடணும், மேக்சிமம் தான் அதுல இருக்குது. 1.5 லட்சம் மேக்சிமம் போட்டுக்கலாம். இதுல மினிமம்னு ஒண்ணும் கிடையாது. 100 ரூபாய் அதோட மல்டிபிள்ஸா இருந்துக்கலாம். நல்ல ஒரு விஷயம். பணம் கிடைக்கிற நேரத்துல பணம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வடலூர்ல இருந்து நாகராஜ் அப்படிங்கிற நேரம் இணைஞ்சிருக்கிறாரு. நாகராஜ், உங்களுடைய கேள்வி என்ன கேளுங்க சார். சார் வணக்கம் சார், நான் வடலூர்ல இருந்து நாகராஜன் பேசுறேன் சார். சொல்லுங்க. இப்ப என் பொண்ணுக்கு வந்து இப்ப 7 மாசம் சார் ஆகுது. நான் அந்த கணக்கு நீங்க சொன்ன எனக்கு போஸ்ட் ஆபீஸ் மூலியமா எல்லாத்தையும் பண்ணிட்டேன் சார், டெபாசிட் பண்ணிட்டேன். சரிங்க. அதாவது வந்து எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு அந்த எவ்வளவு பணம் கட்டுறது, கடைசி எத்தனை மாசம், எனக்கு பொண்ணுக்கு வந்து 7 மாசம் தான் ஆகுது. சரிங்க. அது நான் என்ன எத்தனை மாசம் கட்டணும் போகணுன்றது எனக்கு அதை பத்தி தெரியல. ஆனா சொன்னதால நான் சேர்ந்துட்டேன். ஓகே. அது எனக்கு என்ன 14 மாசம் கட்டணும், 14 வருஷம் கட்டணுமா சார்? நான் 21 வருஷம் கட்டணுமா சார்? நல்ல கொஸ்டின். அதாவது உங்களுக்கு கையில எப்ப காசு இருக்குதோ நீங்க போய் போஸ்ட் ஆபீஸ்ல போட்டுக்கலாம். அது மினிமம் 100 ரூபாய் இருக்கணும், அவ்வளவுதான். இது வந்து உங்க பொண்ணு அதாவது 14 வருஷம் இதை டெபாசிட் பண்ணலாம். நீங்க இந்த வருஷம் தொடங்கிருக்கீங்க, இன்னும் 14 வருஷம் இதை கட்டிக்கலாம். அதுக்கு முன்னாடி அதாவது உங்க குழந்தைக்கு வந்து இப்போ எத்தனை மாசம் சொன்னீங்க இல்லீங்களா? 7 மாதம் சொன்னார். 7 மாசம். அதாவது 18 வயசுல அந்த பெண் குழந்தைக்கு கல்யாணம் நடக்கும்போது இந்த அமௌண்ட் இதை நீங்க ஃபுல்லா வித்ட்ரா பண்ணிக்கலாம். அதனால 21 வருஷம்னு நீங்க ஒன்னும் அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். உங்களுக்கு 21 வருஷத்துக்கு அப்புறமும் நீங்க எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். பட் 18 வயசுல உங்களுக்கு பெண் குழந்தைக்கு கல்யாணம் நடந்ததுன்னா அந்த டைம்ல அவங்க ஃபுல் அமௌண்ட் நீங்க வாங்கிக்கலாம். அதனால கையில எப்போ காசு இருக்குதோ நீங்க பாஸ்புக்கோட போஸ்ட் ஆபீஸுக்கு போங்க, டெபாசிட் பண்ணுங்க. அது 1.5 லட்சத்துக்கு மேல போட முடியாது, அவ்வளவுதான். வேற ஒரு இதுவும் இல்ல இதுல. நாகராஜோடைய குழந்தைங்கிறது ஒரு சரியான ஒரு டைமா இருக்கு. இப்பதான் குழந்தை பிறந்திருக்கும் போது முதல் ஆண்டிலே தொடங்கினா ரொம்ப வசதியா இருக்கும், பயனுள்ள வகையில இருக்கும். சோ இப்போ இன்னும் நேர்கள்லாம் தொடர்ந்து நமக்காக கால் பண்ணி இருக்கிறாங்க. தற்போது சுஜாதா சென்னையில இருந்து இணைந்திருக்கிறாங்க. சுஜாதா, உங்களுடைய கேள்வி என்ன கேளுங்க சார். வணக்கம் சார். வணக்கங்க சார். இப்போ குழந்தை பேர்ல பேரண்ட்ஸ் மட்டும்தான் போஸ்ட் ஆபீஸ்ல கட்டலாமா, இல்ல கூட பிறந்தவங்க யாராவது கட்டலாமா சார்? அதாவது அக்கௌண்ட் ஓபன் பண்றது வந்து நேச்சுரல் அல்ல லீகல் கார்டியன் தான் ஓபன் பண்ண முடியும். பட் சப்சிக்வென்ட்லி காசு அந்த அக்கௌண்ட் நம்பர் வச்சுட்டு யார் வேணாலும் போடலாம். அது என்ன பாஸ்புக் அந்த நம்பர் எல்லாம் அந்த ஓபன் பண்ணவங்க கையில தான் இருக்கும். இன்கேஸ் ஒரு பர்டிகுலர் வருஷம் வேற யாராவது கொண்டு போடுறாங்கன்னா அதை பத்தி போஸ்ட் ஆபீஸுக்கு தெரியாது இல்லீங்களா? அதனால ஓபன் பண்றதுக்கு தான் இந்த கண்டிஷன் வச்சிருக்கோம். அப்புறம் குடும்பத்துல வேற யாராவது அந்த அமௌண்ட் அவங்களுக்கு போடுறதா இருந்தா அது அவங்க முடிவு. ஓபன் பண்றதுக்கு ஆனா வந்து பெற்றோர்கள் கண்டிப்பாக நேச்சுரல் கார்டியன் அல்ல லீகல் கார்டியன் தான் ஓபன் பண்ண முடியும். அது 2 குழந்தைகளுக்கு தான் ஓபன் பண்ண முடியும், 2 பெண் குழந்தைகளுக்கு தான் ஓபன் பண்ண முடியும். ஓகே. இப்போ தற்போது கோவையில இருந்து நேர் இணைஞ்சிருக்கிறாங்க. லதா, உங்களுடைய கேள்வி என்ன? சுத்தமா கேளுங்க உங்களுடைய கேள்வி. லதா, உங்களுடைய கேள்வி என்ன கேட்கலாம் நீங்க? ஹலோ. சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க லதா. சார் குட் ஈவினிங் சார். நாங்க இங்க கோயம்புத்தூர்ல இருந்து கால் பண்றேன். சொல்லுங்க சார். நாங்க இங்க பக்கத்துல தான் இருக்க போஸ்ட் ஆபீஸ், வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஆனா நான் ஒரு 5 டைம்ஸ் வந்துட்டு இன்னும் ஓபனே பண்ண மாட்டாங்க. புரியல, திரும்ப சொல்லுங்க. கேள்வியை தெளிவா சொல்லுங்க சார் கேக்குற மாதிரி. போஸ்ட் ஆபீஸ்ல வந்து எங்களுக்கு அக்கௌண்ட் பக்கத்துல தான் இருக்கு, எங்க வீடு பக்கத்துல தான் இருக்கு. 5 டைம்ஸ் வந்துட்டு 12 o'clock அதுக்கு மேல வாங்க, அப்புறம் வாங்க, இப்ப வாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஆதார் கார்டு ஐடி ப்ரூஃப் இருக்கு, ரேஷன் கார்டு அட்ரஸ் ப்ரூஃப் இருக்கு. ஆனா வேற அட்ரஸ்ல இருக்கு. எனக்கு ஆதார் கார்டுல இந்த பிரசன்ட் அட்ரஸ் கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க. இல்ல அப்படி சொன்னாங்கன்னா அது தப்பு. எந்த போஸ்ட் ஆபீஸ் சொல்லுங்க? இங்க ரத்தினபுரின்னு சொல்லிட்டு பக்கத்துல. கோயம்புத்தூர்லயா? ஆமா சார். ஓகே. நாங்க அது லோக்கல் ஐடி கார்டு வேணும்னு கண்டிஷன் கிடையாது. சில பேர் நாங்கெல்லாம் வந்து டெனன்ட் இல்லையா, வாடகை வீட்டுல 14 years நாங்க இருக்க முடியாது. இல்ல அது பிரச்சனையே கிடையாதுங்க. உங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் இஷ்யூடு ஐடி கார்டு மாத்திரம் போதும். அது என்ன ஐடி கார்டுனாலும் சரிதான், ஒரு ஆதார் கார்டுனாலும் சரிதான், ரேஷன் கார்டு. அது அந்த லோக்கல்ல தான் அந்த அட்ரஸ் இருக்குன்னு ஒண்ணுமே கிடையாது. நீங்க வேற மாநிலத்தவராக கூட இருக்கலாம். போஸ்ட் ஆபீஸ்ல போனா அதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். தெரியாம பண்றாங்கன்னு நினைக்கிறேன். நாங்க சரியான இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்களுக்கு கொடுக்குறோம். நீங்க திங்கட்கிழமை அவங்கள போய் பாருங்க, அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக லதா கேட்ட கேள்வி மிக முக்கியமான ஒரு கேள்வி. ஏன்னா இந்த மாதிரி அட்ரஸ் டிஃபரெண்டா இருந்ததுன்னா அதனால வேற எதுவும் ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படிங்கறதுக்காக அந்த கேள்வி. நீங்க சொன்னது போல அரசு ஐடி எது இருந்தாலும் அதை கொண்டு போய் கொடுத்தோம்னா கண்டிப்பா அவங்க ஓகே பண்ணி ஆகணும். அது இதே மாதிரி ஒரு ஆபீஸ்ல ஓபன் பண்ணா இவங்க வேற ஏதாவது ஊருக்கு மூவ் பண்ணா கூட அந்த போஸ்ட் ஆபீஸுக்கு மாத்திக்கலாம். அதனால பிரச்சனையே இல்லை. எளிமையாக தான் இருக்குது அந்த திட்டத்தினுடைய ப்ரொசீஜர்ஸ் எல்லாம். இப்போ தற்போது பால்ராஜ் அருள்மொழி அப்படிங்கிற ஊர்ல இருந்து பேசுறாங்க. பால்ராஜ், உங்களுடைய கேள்வி என்ன கேளுங்க.
சார் இப்ப என் குழந்தைக்கு வந்து 9 மாசமா சார் ஆகுது. சரிங்க. இப்பதான் சார் அந்த இன்னைக்குதான் சார் அந்த ஸ்கீம் பணம் போட்டோம் சார். நீங்க சொன்னீங்கல்ல அந்த அந்த எந்த நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்குறோமோ அவங்க போட்டோ கொடுக்கணும்னு சொன்னீங்களா சார்? போட்டோ எல்லாம் எதுவும் எங்கள்கிட்ட கேட்கல சார். அப்படியா? ஓகே. அதாவது பெண் குழந்தைகளுக்கு போட்டோ கம்பல்சரி இல்ல, ஆனா நிறைய ஆபீஸ்ல கேக்குறாங்க. அது சம்டைம்ஸ் உங்களுக்கு கூட அது ஒரு ஃபியூச்சர்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும், அதனால அதை சஜஸ்ட் பண்றோம். அது கம்பல்சரி கிடையாது, ஆனா பேரண்டோட ஓபன் பண்றவரோட தான் முக்கியம். அப்புறம் 18 வயசு அந்த பெண் குழந்தைக்கு ஆகும்போது கண்டிப்பா இந்த போட்டோ, இந்த குழந்தையோட போட்டோ கொண்டு கொடுக்கணும். சத்யா அப்படிங்கிற நேர் இணைஞ்சிருக்காங்க. சத்யா, உங்களுடைய கேள்வி என்ன கேளுங்க. சத்யா, உங்களுடைய கேள்வியை நீங்க தொடர்ந்து கேட்கலாம், கேளுங்க. சார், நான் தர்மபுரில இருந்து பேசுறேன். சொல்லுங்க சார். சத்யா, நீங்க கேட்கலாம், தொடர்ந்து கேளுங்க. சார் கேட்டுதான் இருக்கிறாங்க. சார், அந்த திட்டம் வந்து நான் போட்டிருக்கேன், மாசம் 1000 ரூபாய் போடுற மாதிரி. சரிங்க. ஆனா அது ஆட்சி மாறினா ஏதாவது பிரச்சனை வருங்களா? இது ஒரு குழந்தைகளுக்கான, ஒரு பெண் குழந்தைகளுக்கான ஒரு திட்டங்க. நீங்க எந்த அரசு வந்தாலும் இதை மாத்துவாங்கன்னு நினைக்கிறீங்களா? மாத்தவே மாட்டாங்க, நம்பிக்கையா போடலாம் நீங்க. அதுதான் டவுட் எனக்கு. இல்லங்க இல்லங்க, நீங்க அப்படி ஒரு டவுட் வர அவசியமே இல்ல. ஏன்னா இது பெண் குழந்தைகளுக்கான திட்டம். பெண் குழந்தைங்க வந்து இந்த நம்ம நாட்டோட ஒரு ஃபியூச்சர் இல்லீங்களா, அதை யாருமே மாத்த மாட்டாங்க, நீங்க நம்பிக்கையா போடலாம். ஒரு நல்ல ஒரு கேள்வியை கேட்டாங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு சாதாரண ஆட்கள் ஒரு சின்ன ஒரு பயம் இருக்கும். அரசு மாறினால் வருமா அப்படின்னாலும், ஆட்சி மாறினாலும் கூட இந்த நல்ல திட்டங்கள் தொடரும் அப்படிங்கறது எந்த ஒரு முற்றம் கிடையாது. மதுரையில இருந்து மகேந்திரன் அப்படிங்கிற நமக்கு இணைஞ்சிருக்கிறாங்க. மகேந்திரன், உங்களுடைய கேள்வி என்ன கேளுங்க. ஹலோ, சொல்லுங்க. கஜேந்திரன், உங்களுடைய கேள்வி என்ன கேளுங்க. ஓகே ஓகே, மை நேம் இஸ் கஜேந்திரன், மதுரை சார். சொல்லுங்க சார். சார், இது இப்ப இந்த அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு பாஸ்புக் சொல்றாங்களா சார்? ஃபர்ஸ்ட் ஓபனிங். சரிங்க. அந்த பாஸ்புக் தான் லாஸ்ட் முடிய வரைக்கும் 14 வருஷமோ அந்த ஒவ்வொரு வருஷம் கடைசி முடியும் போது பாஸ்புக் தான் மெச்சூரிட்டி அமௌண்ட் வாங்க முடியும், அப்படிதானே சார்? இப்போ என்னோட மகளுக்கு வந்து 5 இயர்ஸ் ஆகுது சார். சரிங்க. 5 + 14 19 வருஷம் அப்படிதான் கட்டணும். கட்டக்கூடிய ஆண்டுகள் என்ன சார்? ஆமாங்க, அது நீங்க 14 வருஷம் கட்டலாம். அந்த 14 தடவை இல்ல, அதாவது ஒவ்வொரு வருஷமும் நீங்க நிறைய தடவையாக கூட கட்டலாம். அந்த லிமிட் மேக்ஸிமம் 1.5 lakhs கிராஸ் பண்ண முடியாது, அவ்வளவுதான். சொல்லுங்க, நீங்க உங்களோட டவுட் என்ன? என்னோட டவுட் வந்து நான் வந்து 14 வருஷம் கட்டுறோம் சார். அதாவது 7 வருஷம் கட்டி 26 வருஷம் மெச்சூரிட்டி கிடைக்கும் சொன்னீங்க. ஆமாங்க. ஓகே சார். அப்போ வந்து என்னோட மகளுக்கு வந்து திருமணம் முடிஞ்சிருக்கும். சரி. அப்ப அந்த மெச்சூரிட்டி டேக் வாங்கும்போது என்னோட சைன் முக்கியமா, என்னோட மகள் சைன் முக்கியமா, எப்படி? நல்ல கொஸ்டின். அதாவது கல்யாணம் முடிஞ்சப்பறம் இதை கண்டினியூ பண்ண முடியாது, அது ஒரு முக்கியமான கண்டிஷன். நீங்க அந்த பெண் குழந்தைக்கு கல்யாணம் முடிஞ்சப்பறம் அந்த டெபாசிட் பண்ண முடியாது. அந்த அமௌண்ட் அப்படி வச்சுக்கலாம், வச்சுட்டு அப்ப வேணா வித்ட்ரா பண்ணிக்கலாம், இல்லன்னா அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த பெண் குழந்தை, அதாவது குழந்தைங்க வந்து 10 வயசுக்கு அப்புறம் எழுத படிக்க தெரிஞ்சுன்னா அவங்களே அந்த அக்கௌண்ட் ஆபரேட் பண்ணிக்கலாம். அது பேரண்ட்ஸ் தான் பண்ணணும் இல்ல, அந்த குழந்தைய கையில நீங்க காசு கொடுத்தீங்கன்னா போஸ்ட் ஆபீஸ்ல போய் சைன் பண்ணி அதே டெபாசிட் பண்ணிக்கலாம். அந்த பெண் குழந்தைக்கு 18 வயசு ஆகி ஒரு மேஜர் ஆகும்போது நீங்க அடிஷனல் டாக்குமெண்ட் வேற கொடுக்க வேண்டியிருக்கும். அதாவது அந்த பெண் குழந்தையோட ஒரு ஐடி ப்ரூஃப் கூட கொடுக்க வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் கண்டிப்பா அந்த பெண் குழந்தை சிக்னேச்சர்ல தான் அந்த அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணணும், அந்த பேரண்டோட இது அவசியப்படாது. கண்டிப்பாங்க, சொன்ன பதில் கண்டிப்பா அவருக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சென்னையில இருந்து சங்கீதா நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. சங்கீதா, உங்களுடைய கேள்வி என்ன கேளுங்க. ஹலோ, குட் மார்னிங் சார். சொல்லுங்க. ஹலோ சார், நான் எங்க பாப்பாவுக்கு தனியா, நானும் என் ஹஸ்பண்டும் எம்ப்ளாய்டு, எங்க பாப்பா பேர்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டேன். இப்போ என் ஹஸ்பண்டும் ஆசைப்படுறாரு அவரும் ஓபன் பண்ணிட்டு, சோ ஒரே மைனர் பேர்ல அப்பா அம்மா 2 பேரும் தனித்தனியா அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியுங்களா? இல்லங்க, ஒரு குழந்தைக்கு மேல ஒரு அக்கௌண்ட் தான் ஓபன் பண்ண முடியும். ஏன்னா இது ஒரு விசேஷ சலுகைகள் உள்ள ஒரு திட்டம் பாத்தீங்க இல்லையா, அதனால ஒரு குழந்தைக்கு மேல ஒரு அக்கௌண்ட் தான், ஒரு ஃபேமிலியில ஒரு 2 பெண் குழந்தைகளுக்கு தாங்க ஓபன் பண்ண முடியும். அத இன்னும் கொஞ்சம் அதிகமா அவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட மற்ற இதுல அந்த மாதிரியான ப்ரொசீஜர் இருக்கு, வேற அதுலயே பிக்ஸட் டெபாசிட் பண்ணலாம். பட் இதுல வந்து ஸ்பெஷல் திட்டம் அப்படிங்கறதுனால அந்த ஒரு குழந்தைக்கு ஒரு தடவை மட்டும்தான் அந்த ஒரு போஸ்ட் ஆபீஸ்ல வேற ஸ்கீம்ஸ் இருக்கு, பிபிஎஃப் இருக்குது, ஆர்டி இருக்கு, அதுல போட்டுக்கலாமே. ஓகே, கண்டிப்பா. சோ இதுல இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம்னா, இதுக்கும் மற்ற இடங்கள்ல இருக்கக்கூடிய மற்ற இடங்களையும் இதே மாதிரி குழந்தைகளுக்கான நிறைய திட்டங்கள்லாம் இருக்குன்னு. சோ இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு இருக்கும், அந்த டிஃபரன்ஸ் பத்தி சொல்லுங்க. அதாவது போஸ்ட் ஆபீஸ்ல இருக்கிற திட்டத்துல வந்து இது ஒன் ஆஃப் த ஹையஸ்ட். இதோட கூடுதல் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் 9.2 கொடுக்கிறது ஒன்லி சீனியர் சிட்டிசன்.
பட் அதுக்கு நீங்க 60 வயசுக்கு மேல இருக்கணும். குழந்தைகளுக்கு 9.1 இதுதான் செகண்ட் ஹையஸ்ட். அப்புறம் வேற ஸ்கீம்ஸ் இருக்கு, 15 இயர் பிபிஎஃப் இருக்கு, அதுல வந்து 8.7% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. ஆர்டி மந்த்லி, அதாவது மந்த்லி இன்கம் வாங்குறவங்களுக்கு, சேலரி வாங்குறவங்களுக்கு ஒரு அருமையான திட்டம் ரெக்கரிங் டெபாசிட். அது வந்து கிட்டத்தட்ட 8.4% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. இதை தவிர மந்த்லி இன்கம் ஸ்கீம் இருக்குது, சர்டிபிகேட்ஸ் இருக்குது, நிறைய ஸ்கீம் இருக்கு. பட் எல்லாத்துலயுமே இப்போ இந்த பெண் குழந்தைகளுக்குன்னு சொன்னா நல்ல ஸ்கீம் இது இந்த சுகன்யா சம்ரிதி தான், செல்வமகள் சேமிப்பு. சோ இந்த செல்வமகள் சேமிப்பு கணக்கு இப்ப கேட்டுட்டு இருக்கிற நேரம் உடனே நம்ம போய் ஓபன் பண்ணணும்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அவங்க கொண்டு போகணும் அப்படிங்கறத மட்டும். ஆமா, இது ரொம்ப சிம்பிள் டாக்குமெண்டேஷன். ஆக்சுவலி இந்த குழந்தையோட போட்டோ மேண்டேட்டரியில சில ஆபீஸ்ல இன்சிஸ்ட் பண்றாங்கன்னு கேள்விப்பட்டேன். அது மேண்டேட்டரி கிடையாது. பட் அந்த பேரண்ட்ஸ் லீகல் இல்ல நேச்சுரல் கார்டியன் ஓபன் பண்றவங்க வந்து அவங்களோட ஒரு கவர்மெண்ட் இஷ்யூட் ஐடி கார்டு, போட்டோ ஐடி கார்டு வித் அன் அட்ரஸ் ப்ரூஃப் இருக்கணும். அதாவது ஆதார் கார்டு கொண்டு போனாங்கன்னா அதுல எல்லாமே இருக்கும், அட்ரஸும் இருக்கும், போட்டோவும் இருக்கும், அது மாத்திரம் போதும். அப்புறம் ஃபார்ம் இருக்கு, ஃபார்மை ஃபில்அப் பண்ணி அந்த ஆபீஸ்ல மினிமம் 1000 வச்சு நீங்க ஓபன் பண்ணிக்கலாம். இதுல ஒண்ணுமே காம்ப்ளிகேஷன் கிடையாது. சின்ன போஸ்ட் ஆபீஸ், அதாவது வில்லேஜஸ்ல இருக்கிற பிரான்ச் போஸ்ட் ஆபீஸ்ல கூட இது ஓபன் பண்ணலாம். நாளைக்கு சண்டே கூட நாங்க சென்னை மண்டலத்துல மாத்திரம் ஒரு 200க்கு மேற்பட்ட ஆபீஸை திறந்து வச்சிருக்கிறோம். ஏன்னா நிறைய ரஷ் இருக்குதுன்னு கம்ப்ளைண்ட்ஸ் வந்தது. அதனால இந்த பினான்சியல் இயர் என்ன 3 நாள் தான் இருக்க போகுது. அதுக்கு முன்னாடியே இந்த வருஷத்துக்குள்ள இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா இந்த சண்டே இல்லைன்னா மண்டே டியூஸ்டேக்குள்ள நீங்க பண்ணிக்கலாம். இந்த நிதியாண்டு முடிய இன்னும் 2-3 நாட்கள் தான் இருக்கு. இந்த தருணத்துல இப்போ கேட்டுட்டு இருக்கிறவங்க உடனே போடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு நினைச்சா நாளைக்கு கூட போஸ்ட் ஆபீஸ்ல சென்னை மண்டலத்துல மட்டுமே 200 இடங்களுக்கு மேல வந்து ஓபன் பண்ணி அதை ஓபன் பண்றதுக்கான வசதி ஏற்படுத்திருக்காங்க. சண்டே முதற்கொண்டு ஒர்க் பண்றாங்க. சோ நீங்களும் ஓய்வு நாள் அப்படிங்கறதுனால கண்டிப்பா போய் அக்கௌண்ட் எல்லாம் ஓபன் பண்ணலாம். சோ இந்த நிலையில இப்ப நீங்க சொன்னீங்க இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவை அப்படின்னு சொன்னீங்க. மீன்வேல் திருவாரூர்ல இருந்து நம்பிராஜன் அப்படிங்கிற நேமோட இணைஞ்சிருக்கிறாரு. நம்பிராஜன், உங்களுடைய கேள்வி என்ன கேளுங்க. அதான் சார், நான் என்னோட பேர் நம்பிராஜன் சார். என்னோட பொண்ணுக்கு ஓபன் பண்ண, அதாவது நீங்க சொன்னீங்களா சார் 14 வருஷத்துக்கு நம்ம வந்து மந்த்லி வைஸா கட்டுறதா இல்ல நமக்கு கையில கிடைக்கிறப்ப எப்பனாலும் 150 கிராஸ் பண்றது ஒரு 10,000மோ 5,000மோ அப்படி போட முடியுமா சார்? நம்ம ஒரு 5-6 மாசம் கழிச்சுட்டு ஒரு 5,000மோ இல்ல அடுத்த வருஷத்துல ஒரு வருஷம் சேர்த்து ஒரு 10,000மோ 12,000மோ மந்த்லி வைஸா தான் கட்டணுமா இல்ல 10,000 5,000 அப்படி போட்டுக்கலாம்? 150 கிராஸ் பண்றதுக்கு 14 வருஷத்துக்குள்ள கிராஸ் பண்றதுக்கு இப்படி பண்ணலாமா சார்? நம்ம எப்படி வேணாலும் போடலாங்க. நீங்க அதாவது மினிமம் டெய்லி கூட போடலாம். நீங்க மந்த்லி தான் போடணும்னு கிடையாது. உங்க கையில ஒரு தடவை 1.5 லட்சம் அப்படியே போடுங்க. கையில 100 ரூபாய் இருக்குன்னா 100 ரூபாய் போடுங்க, 1000 ரூபாய் இருக்குன்னா 1000 ரூபாய் போடுங்க. ரெண்டே கண்டிஷன், மினிமம் அமௌண்ட் வந்து 100 ரூபாய் இருக்கணும், இல்லைன்னா அது மல்டிபிள்ஸ் ஆஃப் 100 இருக்கணும். அப்புறம் ஒரு வருஷத்துல 1.5 lakhs எக்ஸீட் பண்ணக்கூடாது. அதனால எப்ப கையில காசு வருதோ என்னைக்கு வேணாலும் போடலாம். நீங்க டெய்லி கூட போடலாங்க. இதுல ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. தற்போது ஈரோட்ல இருந்து பாட்டிமா அப்படிங்கிற நேர் இணைஞ்சிருக்காங்க. பாட்டிமா, உங்களுடைய கேள்வி என்ன கேளுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். எங்க பாப்பாவுக்கு வந்து 5 years ஆகுதுங்க சார். ஓகேங்க. இப்ப 14 years போடணும்னா வந்து 19 years தான் நம்ம கம்ப்ளீட் ஆகும் பாப்பாவுக்கு. நம்ம போடுற அமௌண்ட்டுக்கு நமக்கு வந்து ப்ரூஃபே வந்து அந்த பாஸ்புக் தான் அப்படிங்கிறாங்க. பாஸ்புக் சப்போஸ் மிஸ் ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்மளோட அமௌண்ட் எப்படி ரீஃபண்ட் பண்ணுவாங்க? அதுக்கு ஏதோ ஃபார்மாலிட்டிஸ் வேற ஏதாவது இருக்குங்களா? ஓகே, நீங்க பாஸ்புக்கை சேஃபா வைக்க பழகிக்கணும். இன்கேஸ் அது மிஸ் ஆயிடுச்சுன்னா ப்ராப்ளம் இல்ல. இப்போ வந்து எல்லா போஸ்ட் ஆபீஸுமே கம்ப்யூட்டரைஸ் போஸ்ட் ஆபீசஸ். அதனால நீங்க நேம கொண்டு அந்த போஸ்ட் ஆபீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா அவங்க அந்த அக்கௌண்ட்ல உள்ள டீடைல்ஸ் எடுத்து உங்களுக்கு ஒரு டூப்ளிகேட் பாஸ்புக் இஷ்யூ பண்ணுவாங்க. இது ஒரு பிரச்சனையே இல்லைங்க. இப்போ பாட்டிமா கேட்ட கேள்வி ஒரு காமன் பண்ண, ஏன்னா மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். மற்ற இடங்கள்லாம் வேற ப்ரொசீஜர் இருக்கு, இங்க என்ன ப்ரொசீஜர் கேட்டாங்க. அது மூலமா நீங்க சொன்ன பதிலும் எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும். இது சப்போஸ் தொலைஞ்சது அப்படின்னாலும் கூட நம்ம எல்லாமே கம்ப்யூட்டரைஸ் பண்ணதுனால திருப்பி போய் கேட்டு அதுக்குள்ள டீடைல்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம். ஓகே, சோ நேர்கள் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்க தருணத்துல இந்த ஒரு சூழல்ல நீங்க சொன்னது போல இதுல வந்து வேற ஏதாவது ஒரு டீடைல், பொதுவா வந்து வேற ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல ஏதாவது ஹெல்ப்லைன் நம்பர் இருக்குங்களா உங்ககிட்ட தொடர்பு? ஏன்னா ஒரே ஒரு நேர் கோவையில இருந்து எனக்கு இது மாதிரியான ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னாங்க. நிறைய பேருக்கு லைனே கிடைக்காம இருக்கலாம், அவங்க சந்திக்கும் போது நேரா போகும்போது ப்ராப்ளம் இருக்கலாம். ஹெல்ப்லைன் நம்பர் இருந்தா அதாவது சொல்லுங்க. ஓகே, அதாவது நிறைய டவுட்ஸ் இப்போ நிறைய இந்த நிகழ்ச்சியில வந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் நிறைய பேருக்கு வந்துட்டு இருக்குது. அதனால நாங்க வந்து ஒரு 2 ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்திருக்கிறோம். இதுல வந்து உங்களுக்கு என்ன டவுட்டோ இந்த ஸ்கீமை பற்றி அதை பற்றி நீங்க கேட்டுக்கலாம். அப்புறம் இன்ஃபேக்ட் நாளைக்கு என்னென்ன போஸ்ட் ஆபீஸ் ஓபன் பண்ணிருக்கு, உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற போஸ்ட் ஆபீஸ் ஓபன் பண்ணிருக்கு அது தெரியும்னா எங்க இணையதளத்துல போய் பார்க்கலாம். இல்லன்னா இந்த ஒரு நம்பர் நான் கொடுக்குறேன், அதுல கூட நீங்க பாத்துக்கலாம். இந்த ஹெல்ப்லைன் நம்பர் நாங்க சென்னை நம்பருங்க, இது 28594745.
நான் திரும்ப சொல்றேன் 28594745 இந்த நம்பர்ல கால் பண்ணி கேட்டுக்கலாம். என்ன ஒரு மொபைல் நம்பர் தர்றேன், அதுலயே நீங்க கூப்பிட்டு கேட்டுக்கலாம். 94304808. திரும்ப சொல்றேன் 94304808. தொடர்ந்து திருப்பூர்ல இருந்து ஒரு நேயர் நம்மோட இணைஞ்சிருக்கிறாங்க. உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க ஆனந்தி. ஹலோ சார், நாங்க இப்ப என் குழந்தைக்கு 2 குழந்தைங்க சார். ஒரு குழந்தைக்கு 6 வயசுங்க சார், இன்னொரு குழந்தைக்கு 5 வயசுங்க. ஹலோ சொல்லுங்க சார். இது டாக்ஸ் பிடிப்பாங்களாங்க சார் அமௌண்ட்டுக்கு? நாங்க இப்ப ஒரு 1000 rupees கட்டிருக்காங்க சார் மந்த்லி. சரிங்க. அதுக்கு டாக்ஸ் ஏதாவது பிடிப்பாங்களாங்க சார் பின்னாடி 1 years ஆனதுக்கு அப்புறம்? இல்லங்க, இது ஆக்சுவலி இல்ல. நீங்க டெபாசிட் பண்ண நீங்க ஒரு டாக்ஸ், நீங்க குழந்தைகள் சொன்னீங்க, 2 பெண் குழந்தைகள் தான் நினைக்கிறேன். அதாவது நீங்க ஒரு டாக்ஸ் அசசி, அதாவது நீங்க இன்கம் டாக்ஸ் கட்டுறீங்கன்னா நீங்க டெபாசிட் பண்ற அமௌண்ட் உங்களுக்கு ரிபேட் வாங்கிக்கலாம். 1.5 லட்சம் ரூபாய்க்கு ரிபேட் வாங்கிக்கலாம். இந்த அமௌண்ட் மெச்சூர் ஆகி வரும்போது கூட அதுக்கு டாக்ஸ் இல்ல. அதனால இந்த பினான்சியல் இயர்லயே நீங்க உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா இந்த பினான்சியல் இயர்ல உள்ள டாக்ஸ் அட்வான்டேஜ் எல்லாம் நீங்க வாங்கிக்கலாம். அதனால இது டாக்ஸ் ரிலாக்ஸ் எக்ஸம்ஷன் உள்ள ஒரு ஸ்கீம். வரி 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 விலக்கு இதுல இந்த ஒரு திட்டத்தின் மூலமாக இருக்கு அப்படிங்கிறது மிக முக்கியமாக குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு விஷயம். செங்கல்பட்டுல இருந்து பாலாஜி இணைஞ்சிருக்கிறாரு. பாலாஜி, உங்களுடைய கேள்வி என்ன கேளுங்க. ஐயா வணக்கம் ஐயா. சொல்லுங்க சார். ஒண்ணும் இல்ல, இப்ப உங்க ப்ரோக்ராம் நான் டிவில பாத்துட்டு இருக்கேன். சரிங்க, சொல்லுங்க ஐயா. இப்ப என்ன ஒண்ணு இல்ல, எனக்கு இந்த செல்வ மகள் ஸ்கீம் பத்தி கொஞ்சம் டீடைலா எனக்கு சொல்ல போறேன் ஐயா. இப்ப எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க, 2 பெண் குழந்தைங்க. சரிங்க. அதாவது 1.5 லட்சம்ன்றது பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைங்களா இல்ல 2 குழந்தைங்களும் சேர்த்துங்களா ஐயா? ஓகே. இது ஒரு குழந்தைக்கு 1.5 லட்சங்க. 2 குழந்தைக்குன்னா நீங்க ஒரு வருஷத்துல 3 லட்சம் ரூபாய் போட்டுக்கலாம். இதுல விளக்கமா சொல்றதுக்கு நிறைய விஷயம் இல்ல. ஏன்னா இது ரொம்ப சிம்பிளா வச்சிருக்காங்க. அதாவது ஒரு வருஷத்துல 1.5 லட்சம் போட்டுக்கலாம், எத்தனை தடவை வேணாலும் போட்டுக்கலாம். 100 ரூபாய் மினிமம் இருக்கணும், அவ்வளவுதான். ஓபன் பண்ற டைம்ல 1000 ரூபாய் நீங்க 1000 ரூபாய் வச்சு ஓபன் பண்ணிக்கீங்க. அப்புறம் சப்சிக்வென்ட்லி உங்களுக்கு எப்ப காசு இருக்குதோ போஸ்ட் ஆபீஸ்ல போய் போட்டுக்கலாம். இன்கேஸ் நீங்க ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு மாறி போகும்போது உங்க வீட்டு பக்கத்துல இருக்க போஸ்ட் ஆபீஸ் கூட இதை மாத்திக்கலாம். அதனால இது ஒரு ரொம்ப சிம்பிள் ஸ்கீம், ரொம்ப சிம்பிளாவே வச்சிருக்காங்க, ஈஸியா இதை ஆபரேட் பண்றதுக்காக. கண்டிப்பா நீங்க சொன்னது போல முத ஜாயின் பண்ணும்போது 1000 ரூபாய் கொடுத்து அந்த திட்ட கணக்குல ஜாயின் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் எப்பப்ப பணம் கிடைக்குதோ அதை கட்டிட்டே இருக்கலாம். வருடத்துக்கு 1.5 லட்சம் அப்படிங்கிறது ஒரு அதிகமான தொகையா நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து சென்னையில இருந்து முருகன் அப்படிங்கிற நினைஞ்சிருக்கிறாங்க. முருகன், உங்களுடைய கேள்வி என்ன கேளுங்க. கரெக்டா சார்? வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்க சார். இப்ப நம்ம இப்ப அட்ரஸ் மாறி போறோம்னு வச்சுங்க சார். சரிங்க. இப்ப சென்னையில நம்ம வாடகை வீட்டுல இருக்கோம். சரிங்க. வாடகை வீட்டுல இருந்து வேற வீட்டு வேற ஏரியா நான் போறேன்னு வச்சுங்களேன். அப்ப அந்த போஸ்ட் ஆபீஸ் நான் கண்டினியூ பண்ண முடியுமா? நீங்க அந்த போஸ்ட் ஆபீஸ்ல வேணா கண்டினியூ பண்ணலாம். இல்லன்னா நீங்க வேற போற இடத்துல உள்ள போஸ்ட் ஆபீஸ் கூட அதை மாத்திக்கலாம். ரொம்ப சிம்பிள். நீங்க எந்த ஆபீஸ்ல இருக்குதோ அங்க ஒரு சின்ன ஒரு அப்ளிகேஷன் கொடுத்தா போதும். நீங்க எந்த ஆபீஸ் போறீங்களோ அந்த ஆபீஸுக்கு மாத்தி தருவாங்க. அப்புறம் அஞ்சல் துறையில இப்ப நாங்க எல்லா டிபார்ட்மெண்ட் ஆபீஸையும் கோர் பேங்கிங் பண்ணிட்டு இருக்கிறோம். கோர் பேங்கிங் பண்ண பிறகு எந்த ஆபீஸ்ல ஓபன் பண்ணாலும் எந்த ஆபீஸ்ல இருந்து நீங்க பே பண்ணிக்கலாம். அது விரைவில் எல்லா போஸ்ட் ஆபீஸுக்கும் இந்த கோர் பேங்கிங் வரப்போகுது. அப்படின்னா போஸ்ட் ஆபீஸ்ல இந்த போஸ்ட் ஆபீஸ்ல ஓபன் பண்ணா இந்த போஸ்ட் ஆபீஸ்ல தான் கட்டணும் கிடையாது. நீங்க எந்த போஸ்ட் ஆபீஸ்ல வேணாலும் ஓபன் பண்ணிக்கலாம், எந்த போஸ்ட் ஆபீஸ்ல வேணாலும் கட்டிக்கலாம், எந்த போஸ்ட் ஆபீஸ்ல வேணாலும் க்ளோஸும் பண்ணிக்கலாம். அந்த பர்டிகுலர் அக்கௌண்ட் நம்பர் சொல்லிட்டு பே பண்ணிக்கலாம். ஓகே. சோ காஞ்சிபுரத்துல ரமேஷ் அப்படிங்கிற நேயர் இணைஞ்சிருக்காங்க. ரமேஷ், உங்களுடைய கேள்வி என்ன கேளுங்க. ரமேஷ், உங்களுடைய கேள்வி என்ன கேட்கலாம். வணக்கம் சார். ரமேஷ். வணக்கம், சொல்லுங்க சார். இந்த நான் ஒரு அதுக்கு பிறகு நான் கட்டாமல் விட்டுட்டா இது என்ன ஆகும்? அதாவது ஏதாவது இடையில ஒரு வருஷத்துல இந்த 14 வருஷம் கட்டும் போது ஏதாவது ஒரு வருஷம் ஏதாவது காரணத்தினால கட்டாம போயிடுச்சா கட்டாம ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, அதுக்கு ஒரு மினிமம் 50 ரூபாய் ஃபைன் போடுவாங்க, அவ்வளவுதான். அந்த ஃபைனை மாத்திரம் நீங்க கட்டிட்டு அடுத்த வருஷம் கட்டலாம். இன்கேஸ் ஒரு வருஷம் கட்டிட்டு நீங்க அப்புறம் நிறைய வருஷம் கட்டாம இருந்தா எல்லா வருஷத்துக்கும் நீங்க இந்த 50 ரூபாய் ஃபைன் கட்டிட்டு ஃபுல் மெச்சூரிட்டி அப்புறம் ஃபைனலி அந்த எலிஜிபிள் டைம்ல வாங்கிக்கலாம். அதனால ஏதாவது ஒரு காரணத்தினால கட்டாம போனா இது டிஸ்கண்டினியூ ஆகணும், அப்படி ஒரு நீங்க பயப்பட தேவையில்லை.
அதுக்காக ஃபைன் இருக்குன்னு சொல்லிட்டு கட்டாமே விட்டுறக்கூடாது. சரி 50 ரூபா தானே கட்டிக்கலாம்னு சொல்லிட்டு தொடர்ந்து நம்ம கட்டணும். ஏன்னா ஒவ்வொரு மகளும் நமக்கு வந்து செல்வ மகளாக ஆகணுங்கிறக்காக அந்த ஒரு திட்டத்தை மத்திய அரசு ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. தபால் துறை மூலமாக அங்க போஸ்ட் ஆபீஸ்ல நம்ம போய் இந்த அமௌண்ட்டை கட்டிக்கலாம். ஏற்கனவே சார் சொன்னது போல ஒரு 1000 ரூபாய் அதை வச்சு கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது போஸ்ட் ஆபீஸ்ல தான் அந்த அமௌண்ட் கட்டணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். போஸ்ட் ஆபீஸ்லயே தான் வந்து கட்டணுமா, இல்ல வேற பணம் கட்டுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? அக்கௌண்ட் ஓபன் பண்றது இங்க ஓபன் பண்றோம், பணம் கட்டுறதுக்கு வேற எங்கேயாவது கட்டலாமா? அதுக்கு ப்ரொசீஜர் இருக்கா? அதாவது இப்ப வந்து இந்த ஸ்கீம் ஒன்லி போஸ்ட் ஆபீஸ்ல தான் ஆபரேட் பண்றோம். அது ஃபியூச்சர்ல பேங்க்ஸ்ல கூட வரலாம்னு சொல்றாங்க. பட் இதுவரை பேங்க்ஸ்ல அது ஓபன் ஆகல. போஸ்ட் ஆபீஸ் வந்து உங்களுக்கு நெட்வொர்க் பெருசா இருக்குது. அதாவது உங்களுக்கு தமிழ்நாட்டில் மாத்திரமே கிட்டத்தட்ட 12,000 போஸ்ட் ஆபீஸ் இருக்கு. அதனால ஒரு கிலோமீட்டர் எந்த ஒரு ரிமோட் ஏரியால போனாலும் ஒரு 1.5 கிலோமீட்டர்ல உங்களுக்கு ஒரு போஸ்ட் ஆபீஸ் இருக்கும். வேற எந்த ஒரு துறைக்கு எந்த மாதிரி ஒரு வசதி இல்ல. அதனால இது ஒரு பணம் கட்டுறது வந்து ஒரு கஷ்டமான விஷயமாக இருக்காதுன்னு நம்புறோம். கண்டிப்பாக ஒரு இப்போதைக்கு போஸ்ட் ஆபீஸ் அப்படிங்கறது எல்லாருமே போய் எளிமையாக கட்டக்கூடிய இடம் பக்கத்திலே இருக்கும், நமக்கே தெரியும். சோ அந்த இடத்துல போய் கட்டலாம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிக்கிறாங்க. நாமக்கல்ல இருந்து ரஜினி லைன்ல வந்திருக்கிறாரு. ரஜினி, உங்களுடைய கேள்வி என்ன கேட்கலாம்? சார் வணக்கம் சார். சொல்லுங்க. சரி சார். சார் இப்ப நம்ம பொண்ணுக்கு வந்து 6/3/2015 பர்த்டே அன்னைக்கு ஜாயின் பண்ணுங்க சார். சரிங்க சார். இப்ப வந்து இப்ப 6 வயசு கம்ப்ளீட் ஆயிடுச்சு சார். இப்ப 7 ரன் ஆயிருக்கு சார். இப்ப நான் வந்து 14 இயர் 0 to 14 இயர்ங்கிறது தான் சார் ஸ்கீம் சொன்னாங்க. சரி. அப்ப நான் வந்து இப்ப இன்னும் 8 இயர்ஸ் தான் நான் பணம் கட்ட முடியுங்களா, இல்ல எப்படிங்க சார்? இன்னும் 14 இயர்ஸ் நான் கண்டினியூ பண்ணிக்கலாங்களா? அதாவது வந்து இது வந்து 14 இயர்ஸ் மேக்சிமம் தாங்க. 14 இயர்ஸ் நீங்க மேக்சிமம் கட்டிக்கலாம். 14 இயர்ஸ் கட்டிட்டு ஜாயின் பண்ண டேட்ல இருந்து 21 வருஷத்துக்கு அப்புறம் ஃபுல் மெச்சூரிட்டி இருக்குது. நாம் பொதுவா என்ன 18 வயசு 19 வயசு 20 வயசுல வந்து பெண்களுக்கு கல்யாணம் நடக்கும் இல்லீங்களா? அதனால நீங்க இப்போ 7 வயசுனா 18 வயசுல உங்க பெண்ணுக்கு கல்யாணம் நடக்குன்னு வச்சுங்க, என்ன எத்தனை வருஷம் கட்ட வேண்டியிருக்கும்? 11 வருஷம் தான் கட்ட வேண்டியிருக்கும். அப்புறம் அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் பணம் கட்ட முடியாது. அந்த அக்கௌண்ட்டை நீங்க அப்படி வச்சுக்கலாம், க்ளோஸ் பண்ணா க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதனால நீங்க 14, 21 வச்சு நீங்க கன்ஃபியூஸே பண்ண வேண்டாம். 18 வயசுக்கு அப்புறம் கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா அதை நீங்க க்ளோஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த திட்டம் வந்து முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா அந்த திருமணம் ஆகும்போது அந்த பெண் குழந்தைகளுக்கு பயனுள்ள வகையில இருக்கணும் அப்படிங்கறதுக்கான ஒரு திட்டம் தான். சென்னையில இருந்து திவ்யா அப்படிங்கிற நேரம் நினைஞ்சிருக்காங்க. திவ்யா, உங்களுடைய கேள்வி என்ன கேளுங்க. திவ்யா, உங்களுடைய கேள்வி என்ன கேட்கலாம்? ஓகே, திவ்யா தொடர்புல இருந்து துண்டிக்கப்பட்டிருக்காங்க. மீண்டும் திரும்ப வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நான். இப்போ ஏற்கனவே பொதுவா எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருக்கு. அந்த அமௌண்ட் ஒரு 1000 rupees கட்டணும் அப்படின்னா 1000 rupees தான் கட்டணுமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். அதுக்கு தான் சார் அதை சொல்லிட்டே இருக்கிறாங்க. அதாவது உங்களுக்கு எப்பப்ப அமௌண்ட் கிடைக்குதோ, ஆனா 100 மல்டிபிளிகேஷன் 100, 200, 1000 எவ்வளவு கிடைக்குதோ அதை கட்டலாம். ஒரு வருடத்திற்கு 1.5 லட்சம் அப்படிங்கிறது இந்த திட்டத்தினுடைய தீர்மானிக்கப்பட்டது. ஏற்கனவே சார் சொன்ன மாதிரி வேற ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தது அப்படின்னாலும் சரி, ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்திருக்காங்க. அந்த ஹெல்ப்லைன் நம்பருக்கு நம்ம தொடர்பு கொண்டு சொல்லலாம். குறிப்பா சென்னையில் இருக்கிறவங்களுக்கு 28594745 28594745 முன்னாடி 044 கோடு போட்டுக்கோங்க. இல்ல அங்க லோக்கல்ல இருக்கிறவங்க நார்மலா அந்த நம்பர்ல பேசிக்கலாம் நீங்க டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா. சோ இன்னமும் உங்களுடைய கேள்விகளை தொடர்ந்து நீங்க கேட்டுட்டே இருக்கலாம். இப்போ நீங்க ஏற்கனவே சொன்னது போல இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 இயருக்கு 1.5 லட்சம் கட்டணும் அப்படிங்கிறது தான். இப்போ 10 வயது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இடையில பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 5 வருஷத்துல அவங்களால பணமே கட்ட முடியல அப்படிங்கிற பட்சத்துல என்ன ஆகும், என்ன பண்ண முடியும்? ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க. அந்த ஒவ்வொரு வருஷத்துக்கும் நான் சொன்ன அந்த மினிமம் ஃபைன் மாத்திரம் கட்டினா போதும். அப்புறம் 6வது வருஷம் திரும்பி கண்டினியூ பண்ணிக்கலாம். அது போஸ்ட் ஆபீஸ்ல போய் நீங்க அந்த ஒரு மினிமம் 50 rupees ஃபைன் கட்டினீங்கன்னா கண்டினியூஸா நீங்க அடுத்தது எப்போ போஸ்ட் ஆபீஸ் போறீங்களோ அந்த டைம்ல அந்த அக்கௌண்ட எவ்வளவு காசு டெபாசிட் பண்றதுக்கு நீங்க விரும்புறீங்களோ அதை கட்டிக்கலாம். ஒரு விஷயம் கூட அதுல வந்து நீங்க கேட்டதுல இந்த முதல் வருஷம் மாத்திரம் இந்த வருஷம் தொடங்கிருக்காங்க இல்லையா, இந்த வருஷம் ஒரு ஸ்பெஷல் கன்செஷன் கொடுத்திருக்காங்க. அதாவது ஒரு வருஷம் கிரேஸ் பீரியட், 10 வருஷம் தான் இந்த ஸ்கீமோட எலிஜிபிலிட்டி. பட் இந்த டிசம்பர் 3/12/2015 வரை ஒரு வருஷம், அதாவது 11 வயசு குழந்தை கூட ஜாயின் பண்ணிக்கலாம். அது ஒரு முக்கியமான இந்த வருஷத்துக்கு மாத்திரம் உள்ள ஒரு கன்செஷன். 10 வயது இல்ல அப்படின்னா 11 வயதா இருந்தாலும் கூட போய் அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கறதா. ஓகே, கண்ணன் பெருங்குடியில இருந்து இணைஞ்சிருக்கிறாரு. கண்ணன், உங்களுடைய கேள்வி என்ன கேளுங்க. கண்ணன் சார், நான் வந்து இப்போ நான் கட்டுறேன் சார். இப்போ சரிங்க, சொல்லுங்க. கண்ணன், உங்களுடைய கேள்வி கேட்கலாம், தொடர்ந்து கேளுங்க, சத்தமா கேளுங்க.
ஓகே ஓகே, நீங்க ஏற்கனவே சொன்னது போல இந்த 3/12/2015 இந்த வருடம் முடியறதுக்குள்ள, ஏன்னா இப்பதான் இந்த திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு அப்படிங்கறதுனால 10 வயது உள்ளவங்க முடிஞ்சவங்க உங்க கூட கட்டலாம் 11 வயது வரைக்கும். ஆமா, அதாவது அந்த பர்டிகுலர் டேட் வரை அந்த டேட்ல வந்து 11 வயசு தாண்டி இருக்க கூடாது. அதுக்கப்புறம் வந்து அந்த டேட்டுக்கு அடுத்த நாள்னா 10 தான். அந்த ஒரு வருஷத்துக்கு கொடுத்திருக்க ஒரு கன்செஷன். இந்த வருஷம் மாத்திரம் 11 வயசு வரை கட்டிக்கலாம். சென்னையில இருந்து ராதாங்கிற நேரம் நினைஞ்சுக்கிறாங்க. ராதா, உங்களுடைய கேள்வி என்ன கேளுங்க. ராதா, உங்களுடைய கேள்வி என்ன கேட்கலாம் நீங்க? வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் சார். சொல்லுங்க. ஹலோ. சொல்லுங்க சொல்லுங்க. ராதா, நீங்க பேசலாம், தொடர்ந்து பேசுங்க. சார் உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்காங்க, பேசுங்க நீங்க. சார், நாங்க இப்போ சென்னையில இருக்கோம். சரிங்க. ராதா, அவங்க சென்னையில தங்கியிருக்கோம் சார். சரிங்க. இப்போ நாங்க எங்க குழந்தைக்கு வந்து இங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணும் பொழுது இங்க உள்ள போஸ்ட் ஆபீஸ்ல வந்து நாங்க அக்கௌண்ட் ஓபன் பண்றோம். சரிங்க. எங்களுடைய வேலை முடிஞ்சிருச்சு, நாங்க எங்களுடைய கிராமத்துக்கே போய் செட்டில் ஆகிறதா இருந்தா சரி, இப்ப இந்த அக்கௌண்ட் வந்து நாங்க அதுங்க டிரான்ஸ்பர் பண்ண முடியுமா? கண்டிப்பா பண்ணலாம். நீங்க உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற போஸ்ட் ஆபீஸுக்கு பண்ணிக்கலாம். அதாவது நான் முதல்ல சொன்ன மாதிரி இப்ப போஸ்ட் ஆபீஸ்ல வந்து நாங்க கோர் பேங்கிங் பண்ணிட்டு வரோம். அதனால அப்படி உங்க உங்களுக்கு சென்னையில இருக்கிற போஸ்ட் ஆபீஸும் அப்புறம் புதுசா நீங்க போற இடத்துல உள்ள போஸ்ட் ஆபீஸ் எல்லாமே கோர் பேங்கிங் பண்ணிட்டாங்கன்னா நீங்க எங்க ஓபன் பண்ணாலும் எங்க வேணாலும் கட்டிக்கலாம், எங்க வேணாலும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதனால அது ஒரு பிரச்சனையே கிடையாது. கோர் பேங்கிங் வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு நீங்க உங்க கிராமத்துக்கு போனீங்கன்னா உங்க கிராமத்துல இருக்கிற போஸ்ட் ஆபீஸுக்கு நீங்க அதை மாத்தி வாங்கிட்டு போய்க்கலாம். கண்டிப்பாக. தொடர்ந்து விழுப்புரத்துல இருந்து வீரன் அப்படிங்கிற நேரம் இணைஞ்சிருக்கிறாங்க. வீரன், உங்களுடைய கேள்வி என்ன கேளுங்க. சார் வணக்கம் சார். சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். ஒண்ணு இல்ல சார், 8.5% வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் குவார்டர்லி ஆர்டிக்கு வருது. இதுல வந்து இயர்லி இன்ட்ரெஸ்ட் தான் 9.1%. இந்த போஸ்ட் ஆபீஸ் ரெக்கரிங் டெபாசிட்ல 8.5 குவார்டர்லி இன்ட்ரெஸ்ட். ஹலோ. ஆமா, நீங்க சொல்றது கேக்குது, சொல்லுங்க. சொல்லுங்க. 9.1 வந்து இயர்லி இன்ட்ரெஸ்ட். அப்படி கணக்கு பண்ணும்போது 1000 rupees ஒரு கஸ்டமர் கட்டிட்டு வராங்கன்னா 5 years கழிச்சு ரெக்கரிங் டெபாசிட்ல வர ரிட்டர்ன்ஸை விட இதுல கொஞ்சம் 1000 rupees வந்து அதிகமா வருது. அதுவே 10ஆம் தேதிக்குள்ள கட்டினீங்கன்னா தான் அந்த 1000 rupees அதிகமா வருது. 10ஆம் தேதிக்கு முன்னால கட்டினா அவங்க 11ஆம் தேதி கட்டினாங்கன்னா ரெக்கரிங் வந்து அதிகமா வருது. அப்ப வந்து இது 9.1% இந்த இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்லுவா, இயர்லி இன்ட்ரெஸ்ட். இது டோட்டலியா கனெக்ட் பண்ணும்போது ரெக்கரிங் வந்து 10ஆம் தேதிக்குள்ள கட்டினா 16 உதாரணத்துக்கு லாஸ்டா கட்டினா கூட அது அதிகமா வருது. அது என்ன சார் டிஃபரன்ஸ் அமௌண்ட்? இந்த ஆங்கிள் நாங்க யோசிக்கல. பட் நீங்க இதுல உள்ள வேற பெனிஃபிட்ஸ பாருங்க. உங்களுக்கு ஆர்டி வந்து ஃபுல்லி டாக்ஸ் லைபிலிட்டி இருக்குது, இதுல டாக்ஸ் லைபிலிட்டி இல்ல பாத்தீங்களா. இந்த குவார்டர்லி இஷ்யூ நான் இதுவரை யாரும் கேட்கல, அதனால எனக்கு உடனே உங்களுக்கு ரியாக்ட் பண்ண தெரியல. நான் அது என்னன்னு பாக்குறோம். ஓகே, தொடர்ந்து ஓம் சக்தி அப்படிங்கிற நேரம் இணைஞ்சிருக்கிறாங்க. ஓம் சக்தி, உங்களுடைய கேள்வி என்ன கேளுங்க நீங்க. ஹலோ. சொல்லுங்க. ஹலோ சார், நாங்க ஓம் சக்தின்றவங்க பேசுறோம் தர்மபுரியில இருந்து. சொல்லுங்க ஓம் சக்தி, நீங்க தொடர்ந்து கேள்வி கேட்கலாம், கேளுங்க. சார் கேட்டுட்டு தான் இருக்காங்க. சரிங்க சார், மாசம் 1000 ரூபாய் மினிமம் கட்டணும் அப்படி. சரி, ஓகே. நான் ஒரு சில பேர் சரின்னு சொன்னாதான் அடுத்து அவங்களே பேசுறாங்க. ஓம் சக்தி அப்படிங்கிற நேரம் கட்டாயிடுச்சு. அவங்க மாசம் 1000 ரூபாய் கட்டுறோம், இடையில அது மாதிரி விட்டு கட்ட முடியுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். கண்டிப்பா அவங்க சொன்னது போல 100 ரூபாய்க்கு மேல உள்ள அமௌண்ட் வந்து எவ்வளவு நாளும் அவங்க கட்டலாம் அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. வருடத்திற்கு மொத்தமாக 1.5 லட்சம் ரூபாய் அப்படிங்கறத கட்டுறதுக்கான ஒரு திட்டமாக இருக்கு பார்க்கப்படுகிறது. இந்த திட்டத்தில் வேற என்ன ஒரு முக்கியமான ஒரு சிறப்பம்சம் என்ன சொல்லுவீங்க? இது வந்து அதாவது எல்லா போஸ்ட் ஆபீஸ்லயும் ஓபன் பண்ணலாம். அதாவது நீங்க பிபிஎஃப் எல்லாம் பாத்தீங்கன்னா அது ஒரு நல்ல ஸ்கீம் தான். பட் அது வந்து செலக்டட் போஸ்ட் ஆபீஸ்ல தான் ஓபன் பண்ண முடியும். இது வந்து எல்லா போஸ்ட் ஆபீஸ்லயும் ஓபன் பண்ணலாம். கண்டிப்பாக தொடர்ந்து பேசலாம் சார். இப்ப அரியலூர்ல இருந்து சரவணன் அப்படிங்கிற நேரம் அடைஞ்சிருக்காங்க. சரவணன், உங்களுடைய கேள்வி என்ன கேளுங்க சார் கிட்ட. சார், அரியலூர் சரவணன் பேசுறேன் சார். பேசுங்க சார். இந்த திட்டத்தை பொறுத்தவரையில 5 சிறப்பாக செயல்படுகிறது. 5 நிமிடத்தில் நான் பாஸ்புக் வாங்கிட்டேன். ரொம்ப மகிழ்ச்சிங்க, ரொம்ப சந்தோஷம் சரவணன். வேற எதுவும் கேள்வி இருக்கா? சிறப்பாக நல்லா போயிட்டு இருக்கு சார். இந்த இன்ட்ரெஸ்ட்ங்கிறத பொறுத்த வகையில எத்தனை மாதத்துக்கு ஒரு முறை நீங்க அட்டல்ல சேர்ப்பீங்க? அதாவது இது ஆனுவல் இன்ட்ரெஸ்ட். அதனால ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா நீங்க கொண்டு போகும்போது அவங்களே போட்டு தந்துருவாங்க. நீங்க இதுக்கு ஸ்பெஷலா போடணும் இல்ல. பினான்சியல் இயர் முடியும் போது நீங்க அடுத்த டெபாசிட் நீங்க போகும்போது புது பினான்சியல் இயர் வரும்போது அவங்க அட்டையில அவங்க பாஸ்புக்ல சேர்த்து விடுவாங்க.
கண்டிப்பாக தொடர்ந்து பேசலாம். கோவையில இருந்து தியாகு அப்படிங்கிற நேரம் இணைஞ்சிருக்காங்க. தியாகு, உங்களுடைய கேள்வி என்ன கேளுங்க. ஹலோ தியாகு பேசலாம், உங்களுடைய கேள்வி என்ன கேளுங்க. சார், 10 வயசுல சொல்லியிருக்கிறீங்க. ஆமாங்க. 10 வயசுங்கிறது இப்ப வந்து 1 வயசுல இருந்து கட்டுறதுங்களா இல்ல? அதான் நீங்க சொன்னதான் 10 வயசுல இருந்துன்னு கிடையாது, 10 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைகள் அப்படிங்கிறது தான். ஆமா, 10 வயசுக்குள்ள இருக்கிற நீங்க ஒரு நாள் பிறந்த குழந்தைக்கு கூட 2வது நாள் அடுத்த நாள் போஸ்ட் ஆபீஸ்ல போய் ஓபன் பண்ணலாம். அதுல ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. அப்புறம் அந்த 10 வயசுல இன்னொரு விஷயம் நான் முதல்ல சொன்னது மாதிரி முதல் வருஷம் மாத்திரம் ஒரு 1 இயர் கன்செஷன் கொடுக்கறாங்க. அதாவது இந்த டிசம்பர் 2/12/2015 வரை 11 வயசு குழந்தைகளும் சேர்ந்து கொள்ளலாம். கண்டிப்பாக. காஞ்சிபுரத்தில் சத்யபாரதி அப்படிங்கிற நேரம் இணைஞ்சிருக்கிறாங்க. சத்யபாரதி, உங்களுடைய கேள்வி என்ன கேளுங்க. சார், இப்போ வந்து என் பொண்ணுக்கு 7 வயசு ஆகுது. சரிங்க சார், இப்ப என் பொண்ணுக்கு வந்து 7 வயசு ஆகுது. சரிங்க, சொல்லுங்க. அத நான் வந்து இப்ப கட்டிட்டு வரேன். 18 வயசுல என் பொண்ணு கல்யாணம் ஆகும்போது நான் அந்த 18 வயசுக்கு அப்புறம் அது கட்ட முடியுமா, இல்ல அதோட அந்த அக்கௌண்ட் டிஸ்கண்டினியூ பண்ணிடுமா? அதாவது அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க டெபாசிட் பண்ண முடியாது. அந்த அக்கௌண்ட் அப்படியே வச்சுக்கலாம். அதுல வந்து அந்த 9.1% இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிட்டு இருக்கும். நீங்க 7 வயசுல இப்ப தொடங்கிருக்கீங்க, 18 வயசுல அது க்ளோஸ் ஆகும்போது நீங்க கிட்டத்தட்ட 11 இன்ஸ்டால்மெண்ட் கட்டிருப்பீங்க, 11 வருஷம் கட்டிருப்பீங்க. 18 வயசுல உங்க பொண்ணுக்கு கல்யாணம் நடந்துன்னா 19 வயசுல கட்ட முடியாது. அந்த அக்கௌண்ட் அப்படி ஃப்ரீஸ் ஆயிடும். பட் நீங்க க்ளோஸ் பண்ணணும் இல்ல, அத அப்படியே வச்சுட்டு அத இன்ட்ரெஸ்ட் அதுல அக்குமுலேட் ஆயிட்டு இருக்கும். ஓகே, தொடர்ந்து நெல்வாயில இருந்து துரைப்பா அப்படிங்கிற நேயர் இணைஞ்சிருக்கிறாங்க. துரைப்பா, உங்களுடைய கேள்வி என்ன கேளுங்க. ஹலோ சார். துரைதா. ஹலோ சார். கேளுங்க உங்களுடைய கேள்வி. நாங்க நெல்வாயில இருந்து பேசுறோம் சார். சொல்லுங்க. எங்க பாப்பாவுக்கு வந்து எங்க பொண்ணு பேர் சேர்த்தா நாங்க ஓபன் பண்ணிருக்கோம். அவளுக்கு இப்ப 9 வயசு ஆகுது. சரிங்க. அவ வந்து 14 வருஷத்துக்குள்ள அவளுக்கு வந்து 14 வருஷம்னா 23 வயசு ஆகுது. சரி. 23 வயசுனா அப்ப 18 வயசுக்குள்ள பைசா எடுக்கணுமா, இல்ல 21 வயசுல தான் எடுக்க வேண்டியது வருங்களா சார்? ஓகே, திரும்பியும் ஒரு சொல்றேன். அதாவது நீங்க வந்து 14 வருஷம் மேக்சிமம் கட்டிக்கலாம். 14 வருஷம் தான் கட்ட முடியும், 15வது வருஷம் கட்ட முடியாது. அதுக்கு முன்னாடி உங்க பொண்ணுக்கு அதாவது கல்யாணம் ஆகுதுன்னு வச்சுங்க, நீங்க வந்து அதுக்கப்புறம் டெபாசிட் பண்ண முடியாது. நீங்க விருப்பப்பட்டா அந்த அமௌண்ட்டை ஃபுல்லா வித்ட்ரா பண்ணிக்கலாம். அதே மாதிரி 18 அந்த பெண்ணுக்கு 18 வயசு ஆகும்போது அந்த உங்க டெபாசிட்ல இருக்கிற 50% அமௌண்ட் வந்து கல்யாணத்திற்காகவோ இல்ல மேல் படிப்புக்காகவோ எடுத்துக்கலாம். அதாவது 14 வருஷம் கட்டலாம். நீங்க எந்த வயசுல தொடங்கினாலும் 14 வருஷம் கட்டிக்கலாம். அது வந்து ஜாயின் பண்ணதுல இருந்து 21 வருஷத்துக்கு அப்புறம் ஃபுல் மெச்சூரிட்டி ஆகும். பட் அதுக்கு இடையிலேயே கல்யாணம், மோஸ்ட் ஆஃப் த கேஸ் எல்லாமே கல்யாணம் நடந்துரும். அந்த டைம்ல வந்து அதுக்கு மேல டெபாசிட் பண்ண முடியாது, விருப்பப்பட்டா அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். கோவையிலிருந்து ரவிகிருஷ்ணன் அப்படிங்கிற நேரம் அடைஞ்சிருக்கிறாங்க. ரவிகிருஷ்ணன், உங்களுடைய கேள்வி என்ன கேளுங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ வந்து நம்ம ஒரு அஞ்சலகத்துல ஒரு கணக்கு செல்வமகள் திட்டத்தில் ஓபன் பண்ணியிருக்கோம். சரிங்க. இப்போ எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஆசை இருந்தீங்க, இன்னொரு அஞ்சலகத்துல இதே மாதிரி அக்கௌண்ட் தொடங்க முடியுமா? ஓகே, இல்ல தொடங்க முடியாது. ஏன்னா ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு அக்கௌண்ட் தான் தொடங்க முடியும். இது ஒரு விசேஷ சலுகைகள் கொடுக்கிற அக்கௌண்ட்னால ஒரு குழந்தைக்கு ஒரு அக்கௌண்ட் தான் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருக்காங்க. அதனால வேற ஆபீஸ்ல போய் நீங்க ஓபன் பண்ணக்கூடாது. தெரியாம ஓபன் நீங்க மத்த போஸ்ட் ஆபீஸ்க்கு எப்படி தெரிய போகுதுன்னு நீங்க ஓபன் பண்ணா கம்ப்யூட்டரைஸ் பண்ணும்போது எல்லா ஆபீஸ்லயும் கம்ப்யூட்டர் இருக்கிறதுனால ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. அதே பேர் வந்து சிஸ்டத்துல வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க, அப்புறம் பிரச்சனையாகும். அதனால ஒரு குழந்தைக்கு ஒரு அக்கௌண்ட் தான் ஒரு போஸ்ட் ஆபீஸ்ல தான் ஓபன் பண்ண முடியும். கண்டிப்பாக. திண்டிவனத்திலிருந்து கோவிந்தராஜன் அப்படிங்கிற நேரம் இணைஞ்சிருக்கிறாங்க. கோவிந்தராஜன், உங்களுடைய கேள்வி என்ன கேளுங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். சர்க்கார்ல பெண் குழந்தைகளுக்காக ஒரு சிறப்பு திட்டம் அறிமுகப்படுத்திருக்கிறாங்க. சரிங்க. ஆனா நாங்க பேரண்ட்ஸ் வந்து பெண் குழந்தை ஆண் குழந்தைன்னு பிரிச்சு பேச முடியாது, பிரிச்சும் சேவிங்ஸ் போட முடியாது. அப்போ இதே மாதிரி பெண் குழந்தைகளுக்கு போடுற மாதிரி ஆண் குழந்தைகளுக்கும் வந்து ஏதாவது ஒரு 14-15 வருஷம் ஸ்கீம் ஏதாவது இருக்குங்களா ஐயா? கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது நல்ல கொஸ்டினுங்க. மகன் திட்டம் இருக்கான்னு கேக்குறாங்க. செல்வ மகன் பேர் அப்படி இல்ல, ஆனா போஸ்ட் ஆபீஸ்லயே நீங்க போனீங்கன்னா பிபிஎஃப் ஒரு அக்கௌண்ட் 15 இயர் பிபிஎஃப் சொல்லுவாங்க. 15 இயர் பிபிஎஃப் அதுவும் இதே மாதிரிதான். அதுவும் ஒரு வருஷத்துல மேக்சிமம் 1.5 லட்சம் தான் போட முடியும். 15 வருஷம் போட்டுக்கலாம்.
அதுவும் இன்கம் டாக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஒரு சிறிய அளவு மாத்திரம் 8.7% இன்ட்ரெஸ்ட் அதுக்கு இருக்குது. இதுல ஒரு அந்த 0.4% அந்த இன்ட்ரெஸ்ட் வித்தியாசம் மாத்திரம் தான் பெண் குழந்தைகளுக்கு ஒரு சலுகை இருக்குது. மற்றபடி இதே மாதிரி பேரலா போனோம்னா உங்களுக்கு பிபிஎஃப் 15 இயர் பிபிஎஃப் ஓபன் பண்ணுங்க. அது ஒரு அருமையான திட்டம். ஓகே, தொடர்ந்து ஊரமங்கலத்திலிருந்து உமா அப்படிங்கிற நேரம் நினைஞ்சிருக்காங்க. உமா, உங்களுடைய கேள்வி என்ன கேளுங்க. உமா. ஹலோ சார். சொல்லுங்க உமா, உங்களுடைய கேள்வி என்ன கேட்கலாம் நீங்க. சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. என் பொண்ணு பேர் நிவேதா சார். சரிங்க, சொல்லுங்க. என் பொண்ணு பேர் நிவேதா சார். சொல்லுங்க சொல்லுங்க சார். வருஷத்துக்கு 1.5 லட்சம் ரூபாய் சொல்லிருக்கீங்களா சார்? ஆமாங்க. அது கம்பல்சரி போட்டாக்குமா சார்? இல்லங்க, அதாவது இப்ப இன்கம் டாக்ஸ் எக்ஸம்ஷன் மேக்ஸிமம் கொடுக்கிறது 1.5 lakhs. அதனாலதான் அந்த சீலிங் 1.5 lakhs வச்சிருக்காங்க. நீங்க 1.5 லட்சம் மேக்ஸிமம் போட்டது. நீங்க 1000 ரூபாய் கூட போடலாம். மினிமம் தொடங்கும் போது 1000 ரூபாய் போடலாம். அதாவது மேக்ஸிமம் தான் நான் சொல்றேன். நீங்க அவ்வளவு கண்டிப்பா போடணும்னு இல்ல. உங்க வசதிப்படி எவ்வளவு உங்களுக்கு போட முடியுமோ அவ்வளவு போட்டுக்கலாம். இந்த 1.5 lakhs கூட ஃபியூச்சர்ல இன்க்ரீஸ் ஆக சான்ஸ் இருக்குது. ஏன்னா இன்கம் டாக்ஸ் சீலிங் அவங்க ரிவைஸ் பண்ணும்போது அந்த அளவு அந்த அமௌண்ட்டையும் கூட்டுவாங்க. பிபிஎஃப் தொடங்கும் போது 50,000 ரூபாயா இருந்தது மேக்ஸிமம் லிமிட். இப்போ அது 1.5 lakhs ஆயிட்டாங்க. அதே மாதிரி இந்த இதுவும் 14 வருஷம் 10 வருஷத்துக்கு அப்புறம் மணி ஃபியூச்சர்ல வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. கடலூர்ல இருந்து கோவிந்த் அப்படிங்கிற நேரம் நினைஞ்சிருக்காங்க. கோவிந்த், உங்களுடைய கேள்வி என்ன கேட்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம். எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் என்னன்னா, இப்ப 1.5 லட்சம் போடலாம்னு சொல்றீங்க லிமிட். அது இப்ப இந்த வருஷம் 1.5 லட்சம் போடுறேன். நெக்ஸ்ட் டைம் போடும்போது அதை விட 1 லட்சம் தான் என்னால முடியும் அப்படின்னா அந்த மாதிரி 1 லட்சம் போடலாமா? இதுக்கு அந்த டேட் ஏதாவது இருக்கா சார்? இல்லங்க, இல்ல. நீங்க உங்க கையில 1.5 லட்சம் இருந்தா இந்த வருஷம் 1.5 லட்சம். அடுத்த வருஷம் நீங்க அதான் நான் சொன்ன மாதிரி நீங்க உங்க கையில எவ்வளவு இருக்கோ அவ்வளவு போட்டா போதும். 100 ரூபாய் தான் 100 ரூபாய். 100 ரூபாயோட குறைவா இருக்க கூடாது. 1 லட்சம் இருக்குன்னா 1 லட்சம் போடலாம். கண்டிப்பாக. நாமக்கல்ல இருந்து துரைசாமி அப்படிங்கிற நேரம் இணைஞ்சிருக்காங்க. துரைசாமி, உங்களுடைய கேள்வி என்ன கேட்கலாம். துரைசாமி பேசுங்க, சத்தமா பேசுங்க. உங்களுடைய கேள்வி என்ன கேட்கலாம். ஸ்கூல்ல டிஎஸ் காவியான்னு கொடுத்துருக்கோங்க சார் நம்ம பாப்பாவுக்கு. பர்த் சர்டிபிகேட்ல டி காவியான்னு கொடுத்துருக்கோங்க சார். இப்ப நம்ம 10 நாள்ல மாத்தலாம் இருக்கிறோங்க சார். அந்த நேம் சரிங்க. அது பிற்பாடு மாத்த முடியுங்களா? மாத்தி கொடுத்துக்க முடியுங்களா? நீங்க மாத்தி கொடுக்கறது நல்லது. ஏன்னா ஒரு தடவை போட்ட அப்புறம் மாத்துறது உங்களுக்கும் கஷ்டமா இருக்கும். ஏன்னா 10 நாள்ல மாத்த முடியும்னு சொன்னீங்க இல்லையா? 10 நாள் வெயிட் பண்ணி போடுங்களா, ஒன்னும் ப்ராப்ளம் இல்லையா? ஆனா அந்த பினான்சியல் இயர்ல உங்களுக்கு போட முடியாது. அதனால என்னோட சஜஷன் என்னன்னா நீங்க மாத்திட்டு போடுறது நல்லது. ஓகே, சோ ஒவ்வொரு நேயர்களும் இந்த செல்வ மகள் சேமிப்பு கணக்கு, சுகன்யா சமிருத்தி கணக்கு பற்றி நிறைய நேயர்கள் கேட்டாங்க. இதுல உள்ள ஒரு சிறப்பம்சத்தை சுருக்கமா, ஏன்னா நேயர்கள் ஒரு சில லைன் கிடைக்காம காத்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்காக சுருக்கமா சொல்லுங்க. அதாவது இது உங்களுக்கு கையில காசு இருக்கும் போது போய் நீங்க போஸ்ட் ஆபீஸ்ல போட்டுக்கலாம். இது இத்தனை தடவை தான் போடணும். மேக்சிமம் லிமிட் மாத்திரம் 1.5 லட்சம். மினிமம் 100 rupees அவ்வளவுதான். நீங்க மந்த்லி பிக்சடா இவ்வளவுதான் டெபாசிட் பண்ணணும் அப்படியெல்லாம் இல்ல. அதாவது கையில உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் மந்த் காசு இல்லைன்னா போட வேணாம். இது எல்லா போஸ்ட் ஆபீஸ்லயும் ஓபன் பண்ணலாம். இன்கம் டாக்ஸ் எக்ஸம்ஷன் இருக்குது. இது ஃபியூச்சர்ல இந்த லிமிட், இந்த சீலிங் 1.5 லட்சம் இருக்கிறது கூட சான்ஸ் கண்டிப்பா இருக்குது. ஏன்னா இன்கம் டாக்ஸ் சீலிங் கூடும்போது கண்டிப்பா இந்த இதுவும் கூடும். 9.1% இன்ட்ரெஸ்ட். இந்த இன்ட்ரெஸ்ட் கூட குறையுமான்னு நிறைய பேர் என்ன கேட்டாங்க. கண்டிப்பா குறையறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது ஒரு ப்ரமோஷனல் ஸ்கீம், பெண் குழந்தைகளுக்காக உள்ள ஸ்கீம். அதை எந்த அரசும் குறைக்க சான்ஸ் ரொம்ப குறைவுதான். இன்னொன்னு நிறைய மக்களும் பேராதரவோட போய் அந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணணுங்கிறதுல முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளே சமீப காலங்களில் போஸ்ட் ஆபீஸ்ல நிறைய கூட்டங்கள் இருக்கிறத பார்க்க முடியுது. செல்வ மகள் சேமிப்பு கணக்கு திட்டம் பற்றி நாம தெரிஞ்சுக்கிட்டோம். நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க. பெண் குழந்தைகள் அப்படி பிறந்தாலே பார்த்தோம் அப்படின்னா எதிர்காலத்துல அவங்களுக்கு கல்யாணம் வருமே, பெரிய செலவு இருக்குமே அப்படின்னு யோசிப்பாங்க. சிறுக சிறுக சின்ன சின்ன விஷயங்களை போஸ்ட் ஆபீஸ் சேர்த்து வைக்கிறது மூலமா மினிமம் 1000 ரூபாய் ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு அப்புறம் 100 ரூபாய் அதனுடைய மல்டிபிளிகேஷன் எப்ப வேணாலும் அக்கௌண்ட்ல போடலாம் அப்படிங்கிற ஒரு சிறப்பு தகவலை இங்க அந்த திட்டத்தை விளக்கினதா சொன்னாங்க. போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல் திரு மெர்வின் அலெக்சாண்டர் அவர்களுக்கு தந்தி தொலைக்காட்சி சாயலாக நன்றி நாங்க தெரிவிச்சுக்கிறோம். மீண்டும் இதுல சம்பந்தப்பட்டவங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனால உங்களுக்கு குறிப்பா சொல்லக்கூடியது, சென்னையில் மட்டுமே நாளைக்கு சண்டேவும் அந்த இயங்குறாங்க. ஒரு 200 இடங்கள், அதுக்கு 200 இடங்களுக்கு மேல அதுக்குண்டான ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. கண்டிப்பா உங்களுடைய குழந்தைகளுக்கு, குறிப்பா பெண் குழந்தைகளுக்கு போய் இந்த திட்டத்தில் ஜாயின் பண்ண ஒரு ஏற்பாடு செய்யுங்க. தந்தி டிவி நேயர்கள் நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க. அவர்களுக்கும் நன்றி. அரங்கத்தில் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்த மெர்வின் அலெக்சாண்டருக்கும் நன்றி. பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. நேயர்களே நன்றி, வணக்கம்.